ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பற்றி பார்க்கலாம். ஸோ கலர் சைக்காலஜிக்கல் படி பண்ண ஒரு பெயிண்டிங் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யார்? கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. ஸோ இந்த பெயிண்டிங்கோட நேம் வந்து செல்ஃப்ரிச். இந்த பெயிண்டிங்க்கு ஏன் செல்ஃப்ரிச் அப்படின்னு சொல்லி நேம் வச்சாங்கன்னு நாம் பார்க்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோ ஃபேமிலி சப்போர்ட்டோ இல்லாமல் சொந்தமாக உழைச்சி அவங்களுடைய லைஃப்பில் அவங்க வின் பண்ண ஒரு பணக்காரங்களுடைய அடிப்படையான ஒரு 3 விஷயம் இருக்கும். ஸோ அந்த 3 அடிப்படையான விஷயம் வச்சு தான் இந்த பெயிண்டிங்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த 3 அடிப்படையான விஷயங்களை த லா ஆஃப் சக்ஸஸ் இன் 16 லெசன்ஸ் புத்தகத்தில் நெப்போலியன் ஹில்ஸ் இதை பற்றி 3 விஷயத்தையும் சொல்லியிருப்பார். ஸோ இந்த 3 விஷயத்தை வச்சு தான் இந்த பெயிண்டிங்கை உருவாக்கியிருக்காங்க. ஸோ வாங்க என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிசையர், 2வது ஆக்ஷன், 3வது பர்பஸ். ஸோ இந்த ஒரு 3 விஷயம் இல்லாமல் இன்னும் 2 விஷயத்தை இந்த பெயிண்டிங்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி, 5வது மணி. ஸோ இந்த 5 விஷயங்கள் சேர்த்து தான் ஒரு பெயிண்டிங்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த 5 விஷயங்களில் மொதல் விஷயம் என்ன சொல்ல வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டிசையர், ஒரு தீவிரமான விருப்பம். ஸோ டிசையருக்கு இன்னொரு பேர் இருக்குது பேஷன். பேஷனுக்கு வந்து பேரார்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆசைப்படுவோம் இல்லைங்களா, அதில் வந்து பேரார்வம், அதாவது ரொம்ப ஆசை, இதை நான் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பேஷன். ஸோ இது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் அடிப்படையாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயம் எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் சைக்காலஜிக்கல் படி சிகப்பு கலர் ரெட் கலருக்குள்ளார வரும். ஸோ டிசையர் பேஷன், அதாவது பேஷன் அப்படிங்கிற வேர்ட் ரெட் கலருக்குள்ளே வரும். ஸோ வாங்க 2வது விஷயத்தை பார்க்கலாம். 2வது என்னென்னா ஆக்ஷன். ஆக்ஷன்னா நடவடிக்கை. ஸோ நம்ம ஒரு செயல் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த விஷயத்தை அடையிறதுக்கோசரம் நம்ம அடி எடுத்து வைப்போம். ஸோ அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் நடவடிக்கை, அதாவது ஆக்ஷன். ஸோ இப்போ நமக்கு சாப்பாடே வேண்டும் அப்படின்னா நம்மக்கிட்ட அரிசி இருக்குது, நம்ம என்ன பண்ணால் நமக்கு வந்து அது சாப்பாடாக மாறும், அந்த சாப்பாடு நமக்கு எப்படி கிடைக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆக்ஷன். இந்த இது செஞ்சால் நமக்கு இது கிடைக்கும், இது செய்யாமல் நமக்கு இது கிடைக்காது. அந்த ஒரு விஷயந்தான் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஸோ இந்த வேர்டு எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலருக்குள்ளே, அதாவது இதுவுமே வந்து சிகப்பு கலருக்குள்ளே தான் வந்து அடங்கும். ஸோ பேஷன், ஆக்ஷன், இது ரெண்டுமே கலர் சைக்காலஜிக்கல் படி ரெட்குள்ளே தான் இருக்கும். ஸோ வாங்க 3வது விஷயத்தை பார்க்கலாம். 3வது என்னென்னா பர்பஸ், நோக்கம். ஏன், எதுக்காக, நீ இதை எதுக்காக பண்ணுற அப்படின்றதுக்கான ஒரு பதில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நோக்கம். ஸோ பர்பஸ். இந்த பர்பஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலருக்குள்ளார வரும். கலர் சைக்காலஜிக்கல் படி பர்பிள் அப்படின்னா வந்து இந்த ஊதா நிறம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கத்திரி ப்ளூ, வயலட், அந்த ஒரு கலருக்குள்ளார இது வரும். ஸோ 4வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி. ஈஸின்னு வந்து பார்த்தீங்கன்னா எளிதானது, அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அது எளிமை, நம்மளால் இதை செஞ்சு முடிக்க முடியும், எதுவும் கஷ்டம் இல்லை அப்படின்னு ஒரு மனநிலை நமக்குள்ளே இருந்தால் தான் மற்ற எல்லாத்தையும் நம்ம கடந்து போக முடியும். ஸோ இது எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி அப்படிங்கிறது ஒயிட்குள்ளே வந்து வரும். ஸோ இந்த ஒயிட் அப்படிங்கிறது ஒரு கலர் சைக்காலஜிக்கல் படி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிங்கிற இது ஒயிட்குள்ளே வரும். ஸோ வாங்க 5வது என்னன்னு பார்க்கலாம். 5வது வந்து மணி. ஸோ பணம். இந்த பணம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஸோ நம்ம வந்து வீணாக செலவழிக்கிறதும் ஒன்று இருக்குது, பார்த்து செலவு பண்ணுறது ஒன்று இருக்குது. ஸோ வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த விஷயம் வந்து அடிப்படையாக வேணும், ஸோ எது நமக்கு கண்டிப்பாக வேணும், எது தேவையில்லை, இதை தெரிஞ்சு நம்ம மணியை வந்து செலவு பண்ணணும். ஸோ அந்த விஷயந்தான் 5வதா மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க.
ஸோ இந்த மணி அப்படிங்கிற வேர்ட் சைக்காலஜிக்கல் படி க்ரீன் கலருக்குள்ளே வரும், அதாவது பச்சை நிறத்துக்குள்ளார வரும். ஸோ இந்த ஒரு 5 விஷயத்தை சேர்த்து தான் கலர் சைக்காலஜிக்கல் படி ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்டிங்க்கு செல்ஃப் ரிச் அப்படிங்கிற நேமையும் கொடுத்துருக்காங்க. இந்த பெயிண்டிங்கில் இருக்க பூ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பூ வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு பூவாக இருந்துட்டு வருது. ஒரு தமிழனுக்குரிய பூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கார்த்திகை பூ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வந்து இந்த பூ அதிகமாக வந்து பூக்கும் அப்படின்றதுனாலேயே இந்த பூ பேர் கார்த்திகை பூ அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெயிண்டிங்கை ஒரு தமிழன் வரைஞ்சதுனால இந்த தமிழனுக்குரிய பூவாக இருக்கிறது அந்த செங்காந்தல் மலர், அதனால் அந்த ஃப்ளவரை வச்சு இந்த பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சி முடிச்சிருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சது நான் தான் சார். அந்த பெயிண்டிங் கூட என்கிட்ட தான் இருக்குது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையது? ஸோ இந்த பெயிண்டிங் வந்து நான் சேல் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பெயிண்ட் பண்ணினேன். ஸோ இந்த மாதிரி கலர் சைக்காலஜிக்கல் படி ஒரு பெயிண்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஸோ இந்த பெயிண்டிங்கே வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்குள்ளார இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா ஒரு தாட் இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வேணும், அதாவது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அந்த விஷயங்கள் வச்சு எனக்கு பெயிண்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் பண்ணித்தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா வந்து தோணுது அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இந்த விஷயங்கள் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா வந்து நான் இது தான் பண்ணுவேன், இதுக்கு மேலே எனக்கு பண்ண தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி என்னால் எல்லாமே பண்ண முடியும். அதாவது அந்த விஷயத்தை நான் எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் ட்ராயிங்கில் வந்து A4 சைஸில் எனக்கு வரும், A3 சைஸில் வந்து எனக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு வராது அப்படின்றத தாண்டி எனக்கு வந்து அதை நான் ட்ரை பண்ணுறேன், அதை நான் வர வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போது ஒரு விஷயம் நமக்கு வராது, அதை வந்து ஒரு 4-5 தடவை நம்ம திருப்பி பண்ணும்போது அது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்துடும். அது மாதிரி ஸோ A4ல் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா A3யில் வந்து உங்களுக்கு வரலினாலும் பரவாயில்ல, எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து ரிட்டன் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு விஷயம். நம்மளால் வந்து எதுவுமே முடியாதது, ஒரு ஆர்டிஸ்ட்னால எதுவுமே ட்ரா பண்ண முடியாதுன்னு கிடையாது. எல்லாமே வந்து நான் பண்ணுவேன், எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் மென்டாலிட்டியை கொண்டுட்டு வாங்க. நம்ம எது வேணாலும் நம்ம பண்ணிடலாம். ஸோ ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே ஒரு ஆர்ட், எல்லாமே என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் மென்டாலிட்டி. ஸோ இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ பெயிண்ட் ஆகட்டும், ஸ்கெட்ச் ஆகட்டும், பென்சில் ஆகட்டும், எதுனாலும் சரி என்னால் இதை வச்சு ஒரு ஆர்ட் என்னால் க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னாலுமே அதை நான் பண்ணி முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளார இருக்கணும். ஸோ அதை வந்து கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமான ஆர்ட்டையும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அண்டு நம்ம சேனலில் அடுத்தடுத்து ட்ராயிங்கும் அண்டு ஸ்டோரிஸும் புது வீடியோ வர இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.